பெரம்பலூர் மாவட்டம் திருமாந்துறை டோல்கேட் அருகே பிரபல ரவுடி வெள்ளைக்காளியை அழைத்துச் சென்ற போலீசார்கள் மீது பட்டப்பகலில் நாட்டு வெடிகுண்டு வீசியதுடன் அரிவாளால் வெட்டி 10 பேர் கொண்ட கும்பல் வெறிச்செயல். தமிழகத்தில் வன்முறையே இல்லை என சட்டமன்றத்தில் ஸ்டாலின் பேசிய சில மணி நேரத்திலேயே காவல்துறையினர் மீதே கொலைவெறி தாக்குதல் நடந்துள்ள நிலையில் ஸ்டாலின் ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு சீரழிந்திருப்பதற்கு இந்த தாக்குதலை சாட்சி என பொதுமக்கள் விமர்சனம். பெரம்பலூரில் காவல்துறையினர் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி கொலைவெறி தாக்குதல் நடத்திய கும்பல் டோல்கேட் வழியாக காரில் தப்பிச் செல்லும் சிசிடிவி காட்சிகள் வெளியாகி பரபரப்பு. காவலர்களை தாக்கிவிட்டு காரில் பறந்த கும்பல் கடலூர் மாவட்டத்தில் காரை விட்டுவிட்டு தப்பிச் சென்ற நிலையில் காவலர்களுக்கே பாதுகாப்பில்லாத ஆட்சியில் சாமானியர்களுக்கு எவ்வாறு பாதுகாப்பு இருக்கும் என கேள்வி. சட்டமன்றத்தில் பொம்மை முதல்வர் ஸ்டாலின் தன் முதுகை தானே தட்டிக்கொண்டு பெருமை பேசி வந்த நேரத்தில் பெரம்பலூர் சுங்கச்சாவடி அருகே காவல்துறை வாகனம் மீது மர்ம நபர்கள் சிலர் நாட்டு வெடிகுண்டுகளை வீசியுள்ளனர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அறிக்கை. பல்வேறு வழக்குகளில் தொடர்புடைய வெள்ளைக்காளி என்ற ரவுடியை விசாரணைக்காக அழைத்துச் செல்லும் போது நடந்த இந்த கொடூர சம்பவத்தில் பாதுகாப்பிற்காக வந்த 4 காவலர்கள் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதி என செய்திகள் வருகின்றன. குற்ற செயல்களில் ஈடுபடுவோருக்கு காவல்துறையை பார்த்தோ இந்த அரசை பார்த்தோ கிஞ்சித்தும் அச்சமில்லை என்ற நிலைதான் இருப்பதாகவும் அதிமுக பொதுச் செயலாளர் அறிக்கை. சட்டம் ஒழுங்கை சந்தி சிரிக்க வைக்கும் நிலையில் ஆட்சி சக்கரத்தை ஏனோதானோ என்று சுழற்றி வரும் முதலமைச்சர் ஸ்டாலின் இந்த சம்பவத்திற்கு யார் மீது பழி போட போகிறார் என்று தெரியவில்லை. காவல்துறையை தன்னிச்சையாக செயல்பட அனுமதிக்காத ஸ்டாலினை வன்மையாக கண்டிப்பதாகவும் தனது அறிக்கையில் குறிப்பிட்ட புரட்சி தமிழர். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் பன்னீர் ஆதரவாளரான தர்மர் அதிமுகவில் இணைந்தார். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் ராமநாதபுரம் மாவட்ட கழக செயலாளர் முனியசாமி ஏற்பாட்டில் பன்னீர் ஆதரவாளர்கள் பலர் அதிமுகவில் தங்களை இணைத்துக் கொண்டனர். சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமியை சந்தித்த ஒருங்கிணைந்த இந்திய குடியரசுக் கட்சி பொதுச் செயலாளர் குணசேகரன் தனது நிர்வாகிகளுடன் அதிமுகவிற்கு ஆதரவு தெரிவித்தார். ராணிப்பேட்டை மேற்கு மாவட்ட கழக செயலாளர் சுகுமார் ஏற்பாட்டில் புரட்சி தமிழரின் தலைமையை ஏற்று 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு முழு ஆதரவு அளித்துள்ளனர். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள செவ்வந்தி இல்லத்தில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுக வர்த்தக அணி செயலாளர் சீதா செல்லப்பாண்டியன் தலைமையில் திமுக, தேமுதிக உள்ளிட்ட மாற்றுக் கட்சிகளைச் சேர்ந்த 50க்கும் மேற்பட்டோர் அதிமுகவில் இணைந்தனர். விடியாத திமுக அரசின் எதிர்ப்பை எதிரொலிக்கும் பிரதான எதிர்க்கட்சியான அதிமுகவின் வளர்ச்சிக்கு பெருகி வரும் ஆதரவையே இந்த இணைப்பு காட்டுகிறது. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் நகரில் புதிய அரசு தலைமை மருத்துவமனையை திறந்து வைக்காமல் காலம் தாழ்த்தி வரும் விடியாத ஸ்டாலின் மாடல் அரசை கண்டித்து வரும் 27ஆம் தேதி அதிமுக சார்பில் மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும். திருப்பத்தூர் மாவட்ட கழக செயலாளர் KC வீரமணி தலைமையிலும், வேலூர் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் வேலழகன், நகர செயலாளர் JKN பழனி ஆகியோர் முன்னிலையில் குடியாத்தம் பேருந்து நிலையம் அருகே மாபெரும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெறும் என அதிமுக பொதுச் செயலாளர் அறிவிப்பு. எதிர்வரும் சட்டமன்ற தேர்தலில் அதிமுக சார்பில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி தலைமையில் நடைபெற்ற நேர்காணலில் கழக தலைமை நிலைய செயலாளர் SP வேலுமணி மற்றும் முன்னாள் அமைச்சர்கள் CV சண்முகம், KP முனுசாமி, திண்டுக்கல் சீனிவாசன் உள்ளிட்டோர் பங்கேற்பு.
சென்னை ராயப்பேட்டையில் உள்ள புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் மாளிகையில் நடைபெற்ற நிகழ்வில் விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, தூத்துக்குடி, திருவண்ணாமலை, தென்காசி, வேலூர், ராணிப்பேட்டை மற்றும் திருப்பத்தூர் மாவட்டங்களில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் நேர்காணல். சட்டப்பேரவை கூட்டத்தில் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் பங்கேற்காத நிலையில் தனக்கே தனியாக அரசியல் நாடகம் நடத்தும் முதலமைச்சர் ஸ்டாலின். எதிர்க்கட்சிகள் இல்லாத சட்டப்பேரவையில் கம்பு சுற்றும் அரசியல் காட்சிகளை அரங்கேற்றும் ஸ்டாலினின் செயல்பாடு ஜனநாயகத்தை கேலி கூத்தாக்கும் நடவடிக்கை என எழும் விமர்சனம். விவசாயிகள் பிரச்சினை குறித்து விவாதிக்க நேரம் கேட்ட எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி கே பழனிசாமிக்கு அனுமதி மறுத்தது ஏன்? விவசாயிகள் வேதனையை அலட்சியப்படுத்தி விவசாயிகள் மீது அவமதிப்பு காட்டும் ஆட்சியின் அணுகுமுறை என எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. சட்டப்பேரவையில் பிரதான எதிர்க்கட்சிகள் இல்லாத சூழலை பயன்படுத்தி கடந்த 4.5 ஆண்டுகளில் அரசு செய்த விளம்பர செலவுகளை வாசிப்பதாக எதிர்க்கட்சிகள் குற்றச்சாட்டு. மக்களின் அடிப்படை பிரச்சனைகளை பேசாமல் சுய விளம்பர அரசியல் செய்யும் ஸ்டாலின் அரசு. காவல்துறையினர் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டுள்ள சம்பவத்தை கண்டித்துள்ள பாஜக மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் காவலர்கள் பாதுகாப்பையும் களவாடிய திமுக அரசு என விமர்சித்திருக்கிறார். துருப்பிடித்த இரும்பு கரத்தை கொண்டு மக்கள் பாதுகாப்பை செதிலாக சிதைத்தது மட்டுமல்லாது தற்போது சீருடை அணிந்த காவலர்கள் பாதுகாப்பையும் சூறையாடி தமிழகத்தை பேரழிவில் நிறுத்தியுள்ள கேடுகெட்ட ஆட்சி என காட்டம். தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிறப்பாக இருப்பதாக சட்டப்பேரவையில் முதலமைச்சர் கூறிய சில மணி நேரங்களில் காவல்துறையினர் மீது நாட்டு வெடிகுண்டு வீசப்பட்டுள்ளது. சட்டம் ஒழுங்கை திமுக அரசு பாதுகாக்கும் லட்சணம் இதுதானா என பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் காட்டமாக கேள்வி. திமுக ஆட்சிக்கு வந்த நாளில் இருந்தே கொலை, கொள்ளை, குண்டுவீச்சு, காவல்துறை மீது தாக்குதல் நடத்துவது உள்ளிட்ட அனைத்து வகையான குற்றங்களும் அதிகரித்து விட்டன என பாமக தலைவர் அன்புமணி காட்டம். காவல்துறையை நிர்வகிக்கும் முதலமைச்சர் ஸ்டாலினுக்கு அவரது துறையில் என்ன நடக்கிறது என்பதே தெரியாத அளவுக்கு திமுக ஆட்சியில் நிர்வாகம் சீரழிந்து கிடக்கிறது எனவும் காட்டம். தமிழ்நாட்டில் திமுக ஆட்சியின் பதவிக்காலம் முடிவதற்கு முன்பாக சிறப்பு ஆசிரியர் தகுதி தேர்வு எதுவும் நடத்தப்படாது என்று அறிவிக்கப்பட்டது அதிர்ச்சியளிப்பதாக பாமக தலைவர் அன்புமணி ராமதாஸ் அறிக்கை. உச்சநீதிமன்ற தீர்ப்பால் பாதிக்கப்பட்ட ஆசிரியர்களை கைவிட மாட்டோம் என்று கூறி வந்த திமுக அரசு இதன் மூலம் அவர்களுக்கு மிகப்பெரிய துரோகத்தை இழைத்திருப்பதாகவும் கண்டனம். பகுதி நேர சிறப்பு ஆசிரியர்களுக்கு பணி நிலைப்பு வழங்க முடியாது என்றும் பிற அரசு பணிகளில் சேர அவர்கள் விண்ணப்பிக்கும் போது சிறப்பு மதிப்பெண் வழங்கப்படும் என்றும் ஸ்டாலின் அறிவித்துள்ளதற்கு பாமக தலைவர் அன்புமணி கண்டனம். ஆசிரியர்கள், அரசு ஊழியர்கள் உள்ளிட்ட அனைத்து தரப்பினருக்கும் நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு துரோகம் செய்த திமுக அரசு வரும் தேர்தலில் அகற்றப்படுவது உறுதி என காட்டமாக விமர்சனம். பெரம்பலூர் அருகே காவல்துறை வாகனத்தின் மீது நாட்டு வெடிகுண்டு வீசி தாக்குதல் நடைபெற்ற சம்பவம் தொடர்பாக ஸ்டாலின் அரசுக்கு அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கடும் கண்டனம். திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்குலைந்துள்ளதாகவும் காவல்துறைக்கே பாதுகாப்பில்லாத நிலைக்கு ஸ்டாலின் அரசின் அலட்சியமே காரணம் எனவும் சாடல். அனைத்து தரப்பு மக்களும் வீதிக்கு வந்து நாள்தோறும் போராடி கொண்டிருக்கும் வேளையில் சட்டமன்றத்தில் சாதித்து விட்டதாக ஸ்டாலின் பேசுவது ரோம் நகரம் பற்றி எரியும் போது நீரோ மன்னர் ஃபிடில் வாசித்த கதையைத்தான் நினைவுபடுத்துகிறது. திமுக இழைத்த துரோகத்திற்கு இனி எக்காலத்திற்கும் ஆட்சிக்கு வர முடியாத அளவிற்கு வரும் சட்டமன்ற தேர்தலில் மக்கள் பாடம் புகட்டுவார்கள் என அமமுக பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் காட்டம். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அருகே வீட்டில் தனியாக இருந்த 75 வயது மூதாட்டியை இளைஞர் ஒருவர் கஞ்சா போதையில் பாலியல் வன்கொடுமை செய்த கொடூரம். எதிர்க்கட்சித் தலைவர் கூறுவது போல பொம்மை முதல்வர் ஸ்டாலின் ஆட்சியில் பள்ளி செல்லும் சிறுமிகளுக்கும் பாதுகாப்பில்லை, பல்லு போன பாட்டிக்கும் பாதுகாப்பில்லை என மக்கள் விமர்சனம். திண்டுக்கல் மாவட்டம் வேடசந்தூரில் பாலியல் இச்சைக்கு இணங்க மறுத்த பெண்ணை கொடூரமாக தாக்கி மூக்கை உடைத்த டாஸ்மாக் ஊழியரை மடக்கி பிடித்து போலீசில் ஒப்படைத்த பொதுமக்கள். அப்பாவி பெண்கள் பாலியல் அத்துமீறல்களால் கதறுவதை கண்டுகொள்ளாத ஸ்டாலின் மாடல் அரசு ஆட்சியில் இருந்து என்ன பயன் என மக்கள் ஆவேசம். கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தைச் சேர்ந்த 15 வயது சிறுமியை கடத்திச் சென்று அத்துமீறிய காமுகன் போக்சோவில் சிக்கினார்.
போலி அப்பா ஸ்டாலின் ஆட்சியில் சிறுமிகள் பாலியல் வன்கொடுமைக்கு உள்ளாக்கப்படுவதும் கடத்தப்படுவதும் தொடர்கதையாகி இருப்பதாக பெற்றோர்கள் வேதனை. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் அருகே 1500 கிலோ குட்கா மற்றும் போதைப் பொருட்கள் சிக்கியது. விடியாத திமுக ஆட்சியில் வெளிமாநிலங்களில் இருந்து கடத்தி வரப்படும் போதைப் பொருட்களால் தமிழகம் சீரழிந்து வருவதாக பெற்றோர் வேதனை. சேலம் மாவட்டம் மேட்டூர் அருகே உள்ள மேச்சேரி பேருந்து நிலையத்தில் திமுக நிர்வாகியின் தாய் பெட்டிக்கடையில் 24 மணி நேரமும் கள்ளச்சந்தையில் மது விற்பது வீடியோவாக வெளியாகி பரபரப்பு. ஆளும் கட்சி என்பதால் போலீசார் கண்டுகொள்ள மாட்டார்கள் என்ற திமிரில் திமுகவினர் கள்ளச்சந்தையில் மது விற்று கல்லா கட்டி வருவதால் சமூக சீர்கேடு ஏற்பட்டு வருவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. கும்பகோணம் பேருந்து நிலையத்தில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட நபர் பிடிபட்டார். தீயசக்தி திமுக ஆட்சியில் தமிழ்நாடு போதைப் பொருட்களின் விற்பனை சந்தையாக மாறிவிட்டதாக மக்கள் சாடல். சென்னை மதுரவாயல் பகுதியில் மெத்தபெட்டமைன் போதைப் பொருள் வைத்திருந்த நபர் சிக்கினார். துருப்பிடித்த இரும்புக்கர முதல்வரின் ஆட்சியில் தமிழகம் போதையின் பிடியில் சிக்கியிருப்பதாக பொதுமக்கள் வேதனை. தஞ்சாவூர் மாவட்டம் கபிஸ்தலம் அருகே 2 இளைஞர்களிடமிருந்து 1 கிலோவுக்கும் அதிகமான கஞ்சா சிக்கியது. போதை தடுப்பு நடவடிக்கை என கூறிக்கொண்டு 2.0, 3.0 என வெற்று விளம்பரம் செய்ததுதான் திமுக அரசின் லட்சணம் என மக்கள் விமர்சனம். நீலகிரி மாவட்டம் உதகையில் கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டு வந்த போக்குவரத்து காவலர் உட்பட 2 சிக்கிய நிலையில் மேலும் காவலர்கள் பலருக்கு தொடர்பிருப்பது அம்பலம். போதைப் பொருள் ஒழிப்பில் முன்னிற்க வேண்டிய காவலர்களே போதைப் பொருள் விற்பனையில் ஈடுபடும் அளவிற்கு திமுக ஆட்சியில் தமிழகம் சீர்கெட்டிருப்பதாக மக்கள் விமர்சனம். கடலூர் மாவட்டம் நெய்வேலி பகுதியில் கஞ்சா விற்பனை செய்ய முயன்ற 6 பேர் 21 கிலோ கஞ்சாவுடன் சிக்கினர். ஸ்டாலின் ஆட்சியில் தலைவிரித்தாடும் கஞ்சா புழக்கத்தால் சீரழியும் தமிழகம். அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டம் அருகே தென்னவநல்லூரில் கஞ்சாவுடன் 3 இளைஞர்கள் சிக்கினர். நிர்வாகத்திறன் என்பது கொஞ்சமும் இல்லாத ஸ்டாலின் ஆட்சியில் கொஞ்சமும் பஞ்சமின்றி கஞ்சா புழங்குவதாக மக்கள் சாடல். செங்கல்பட்டு மாவட்டம் பெரும்பாக்கம் அருகே மது போதையில் ஏற்பட்ட தகராறில் ரவுடி கொலை செய்யப்பட்ட வழக்கில் 5 பேர் சிக்கினர். சட்டம் ஒழுங்கை காக்க தவறிய ஸ்டாலின் ஆட்சியில் நாளுக்கு நாள் ரவுடிகளின் அட்டகாசம் அதிகரித்து வரும் நிலையில் காவல்துறை இருக்கிறதா இல்லையா என்ற சந்தேகத்தில் மக்கள். சேலம் மாவட்டம் ஆத்தூரில் ஆன்மீக சுற்றுலா சென்ற LIC முகவரின் வீட்டில் தங்க நகை மற்றும் வெள்ளி பொருட்கள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவத்தால் பரபரப்பு. திறனற்ற திமுக அரசின் ஏவல் துறையின் அலட்சியத்தால் கொள்ளை, வழிப்பறி உள்ளிட்ட குற்ற சம்பவங்களின் கூடாரமாக தமிழகம் மாறியிருப்பதாக மக்கள் விமர்சனம். தேனி மாவட்டம் பெரியகுளம் பகுதியில் ஒரே நாள் இரவில் 5 கடைகளின் பூட்டை உடைத்து கொள்ளை சம்பவத்தில் ஈடுபட்ட அடையாளம் தெரியாத நபர்கள். திறனற்ற திமுக ஆட்சியில் ஏவல் துறை முறையாக ரோந்து பணிகளில் ஈடுபடாததால் தினந்தோறும் கொலை, கொள்ளை சம்பவங்கள் அரங்கேறுவதாக பொதுமக்கள் குற்றச்சாட்டு. நாகப்பட்டினம் அருகே சண்டையை வேடிக்கை பார்க்க சென்றவர் மீது கார் மோதிய விபத்தின் CCTV காட்சி வெளியாகி அதிர்ச்சி. கொலை சம்பவங்களும் கொலை முயற்சிகளும் தான் இரும்புக்கர முதல்வரின் ஆட்சியின் சாதனையா என மக்கள் கேள்வி. கோவையில் பிசியோதெரபிஸ்ட் காரில் கடத்திச் சென்று நகை மற்றும் பணம் பறித்த 3 பேர் கொண்ட கும்பல் சிக்கியது. நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் வேலை வாய்ப்புகள் குறைந்து இளைஞர்கள் தவறான பாதைக்கு செல்லும் நிலை அதிகரித்து வருவதாக பலர் குற்றச்சாட்டு. கிருஷ்ணகிரி மாவட்டம் தேன்கனிக்கோட்டையில் வீட்டின் பூட்டை உடைத்து 16 லட்சம் மதிப்புள்ள தங்க நகைகள், 10 லட்சம் மதிப்புள்ள வெள்ளிப் பொருட்கள் கொள்ளை. ஸ்டாலின் மாடல் அரசின் காவல்துறையினர் கொள்ளையர்களை பிடிக்க முடியாமல் திணறுவதே கொள்ளை சம்பவங்கள் அதிகரிக்க காரணம் என மக்கள் குற்றச்சாட்டு.
திருநெல்வேலி மாவட்டம் திசையின்விளை அருகே மது போதையில் தனியார் நிறுவன தொழிலாளரை கம்பியால் அடித்து கொடூரமாக கொலை செய்த நபர் சிக்கினார். இலக்கு வைத்து மது விற்கும் ஸ்டாலின் ஆட்சியில் வன்முறைகளும் கொலைகளும் அதிகரித்து உள்ளதால் மக்கள் அச்சம். மதுரை மீனாட்சியம்மன் கோயில் அருகே முகமூடி அணிந்த நபர்கள் ஒரு கடையில் 3 லட்சம் ரூபாயும் மற்றொரு கடையில் 50,000 ரூபாயும் கொள்ளையடித்த சிசிடிவி காட்சி வெளியானதால் வியாபாரிகள் அச்சம். திறனற்ற ஸ்டாலின் மாடல் அரசின் ஏவல் துறையினர் இரவு நேர ரோந்த பணிகளில் போதிய அக்கறை காட்டாமல் இருப்பதே இதற்கு காரணம் என வியாபாரிகள் குற்றச்சாட்டு. வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசு மருத்துவமனை பணிகள் முடிந்து 8 மாதமான நிலையில் அதனை திறந்து வைக்காமல் பொழுதுபோக்கி வந்த விடியாத அரசு புரட்சித் தமிழரின் போராட்ட அறிவிக்கு பின் திறப்பு விழா தேதி அறிவிப்பு. 27ஆம் தேதி அதிமுக சார்பில் போராட்டம் நடத்தப்படும் என அறிவித்ததால் பயந்து போன ஸ்டாலின் அரசு 26ஆம் தேதி திறப்பு விழா நடக்கும் என அறிவித்திருப்பதாக மக்கள் விமர்சனம். இந்த ஆட்சியினுடைய அநியாயத்தை, இந்த கொடுங்கோல் ஆட்சியினுடைய அநியாயத்தையும் தட்டி கேட்கிற ஒரே தலைவர் எங்கள் பொதுச் செயலாளர் ஐயா எடப்பாடியார் அவர்கள் ஒருவர் மட்டும்தான். அவர் அறிக்கை விட்ட உடனே இப்பொழுது விறுவிறுப்பாக பணிகள் நடக்கிறது. ஆனால் அங்கே வெறும் காலி பெருங்காய டப்பா, உள்ளே மின் உபகரணங்கள் இல்லை, மருத்துவ உபகரணங்கள் ஏதும் இல்லை, மருத்துவர்கள் இல்லை, கூடுதல் மருத்துவர்கள் தேவை. இதை எப்படி செயல்படுத்தப் போகிறார்கள் என்று தெரியவில்லை. 4.5 ஆண்டுகளாக டப்பா பேருந்துகளை இயக்கும் ஸ்டாலினுக்கு டபுள் என்ஜின் பொருளாதார வளர்ச்சி என்றால் என்னவென்று தெரியாத பரிதாபம். சரிந்து கொண்டிருக்கும் பொருளாதாரம், ஊழல் மலிந்த நிர்வாகம், மக்கள் விரோத கொள்ளைகள் தொடரும் நிலையில் மத்திய மாநில அரசுகளின் ஒத்துழைப்பால் கிடைக்கும் நன்மையையும் அறியாமல் முட்டுக்கட்டை மட்டுமே போடும் திமுக அரசுக்கு மக்கள் கடும் கண்டனம். பணியிடை நீக்கம், உரிமை பறிப்பு மற்றும் நிர்வாக அநீதி ஆகியவற்றுக்கு எதிராக தமிழ்நாடு பதிவுத்துறை பணியாளர் சங்க கூட்டமைப்பு 30ஆம் தேதி வரை கோரிக்கை அட்டை போராட்டம் நடத்த முடிவு. விடியாத ஸ்டாலின் மாடல் அரசுக்கு எதிராக வரும் 31ஆம் தேதி அடையாள உண்ணாவிரதம் நடைபெற இருப்பதாகவும் தமிழ்நாடு பதிவுத்துறையின் பணியாளர் சங்கங்கள் கூட்டமைப்பு அறிவிப்பு. கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவிலில் பொங்கல் விழாவில் ஏற்பட்ட முன்விரோதம் காரணமாக 2 இளைஞர்கள் வெட்டி கொலை செய்யப்பட்டதால் அதிர்ச்சி. திறனற்ற ஸ்டாலின் ஆட்சியில் காவல்துறையினர் கும்பகர்ணனை விட கொடிய தூக்கத்தில் இருப்பதால் குற்ற செயல்கள் துணிகரமாக நடைபெறுவதாக பொதுமக்கள் விமர்சனம். மதுரை மாவட்டம் மேலூரில் ரீல்ஸ் இருப்பது தொடர்பான தகராறில் பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த சமூக வலைதள பிரபலம் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்திவிட்டு 2 தப்பி ஓட்டம். ஊழல், போதை கலாச்சாரம் மற்றும் பாலியல் அத்துமீறல் சம்பவங்களுடன் பட்டியல் இன மக்களுக்கு எதிரான கொலைவெறி தாக்குதல்களும் திமுக ஆட்சியில் அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றச்சாட்டு. திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி அருகே சரித்திர பதிவேடு குற்றவாளியை கட்டை மற்றும் கற்களால் கொடூரமாக தாக்கிக் கொன்ற ரவுடிகள். திறனற்ற ஸ்டாலின் அரசால் செயலிழந்த காவல்துறையால் யார் டான் என்ற போட்டியில் ரவுடிகள் ஒருவரை ஒருவர் கொலை செய்யும் அளவிற்கு தமிழகத்தில் ரவுடிகளின் ராஜ்யம் நடப்பதாக பொதுமக்கள் வேதனை. தூத்துக்குடி மாவட்டம் விளாத்திக்குளம் அருகே புதூரில் தடை செய்யப்பட்ட குட்கா பொருட்களுடன் சுமார் 3.5 லட்சம் ரூபாய் மதிப்பிலான கள்ள நோட்டுகள் சிக்கியதால் பரபரப்பு. விடியாத திமுக அரசின் காவல்துறை செயல் இழந்ததால் இதுபோன்ற சட்டவிரோத செயல்கள் துணிச்சலாக நடைபெற்றுள்ள நிலையில் கள்ள நோட்டு புழக்கத்தால் விளாத்திக்குளம் பொதுமக்கள் கடும் பீதி. திருவாரூர் மாவட்டம் நெம்மேலி கிராமத்தில் பழுதடைந்த சாலையை ஜல்லிக்கற்கள் மூலம் பேட்ச் ஒர்க் செய்வதை கண்டித்து ஊராட்சி மன்ற அலுவலகத்தை முற்றுகையிட்ட கிராம மக்கள். நிர்வாக திறனற்ற ஸ்டாலின் அரசின் ஊராட்சி நிர்வாகம் புதிய தார் சாலை அமைக்க வலியுறுத்தி கிராம மக்கள் கண்டன கோஷம். சென்னை மந்தைவெளியில் கோயில், பள்ளிகள் செல்லும் வெங்கடகிருஷ்ணா சாலையில் டாஸ்மாக் கடையை மூட பலமுறை கோரிக்கை விடுத்தும் நடவடிக்கை எடுக்காத விடியாத அரசை கண்டித்து அதன் கூட்டணியான கம்யூனிஸ்ட் மாணவர் அமைப்பு போராட்டம். கூட்டணியில் இருந்தபடி போராட்டமும் நடத்துகிறார்களே என்ற ஆத்திரத்தில் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டவர்களை குண்டுக்கட்டாக தூக்கியும் தரதரவென இழுத்தும் அராஜகமாக கைது செய்து அடாவடி.
கோவை வடக்கு வட்டாட்சியர் அலுவலக வளாகத்தில் பட்டா மாற்றத்துக்கு 7000 ரூபாய் லஞ்சம் வாங்கிய அரசு ஊழியர் பிடிபட்டார். நிர்வாகத்திறன் சிறிதும் இல்லாத ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் அரசு அதிகாரிகள், ஊழியர்கள் லஞ்சம் வாங்குவது அதிகரித்து விட்டதாக பலரும் குற்றச்சாட்டு. திருப்பத்தூர் மாவட்டத்தில் சாலையோரம் மற்றும் பொது இடங்களில் கொட்டி வைக்கப்பட்டுள்ள மதுபான பாட்டில்கள். தமிழகத்தில் 28 மாவட்டங்களில் மதுபான பாட்டில்கள் திரும்பப் பெறும் நடைமுறை முழுமையாக நடைபெற்று வருவதாக ஸ்டாலின் அரசு பொய் பேசும் நிலையில் திமுக அரசின் பித்தலாட்டம் அம்பலமாகி இருப்பதாக மக்கள் குற்றச்சாட்டு. நாடு முழுவதும் நேற்று கோலாகலமாக கொண்டாடப்பட்ட தேசிய பெண் குழந்தைகள் தினம். பெண் குழந்தைகளின் கல்வி, பாதுகாப்பு, சம உரிமை ஆகியவற்றை வலியுறுத்தியும் பாலின பாகுபாட்டை ஒழிக்கும் நோக்கிலும் தேசிய பெண் குழந்தைகள் தினம் கொண்டாடப்பட்டது. சிங்கம் சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள செல்போன் டவர்களில் பேட்டரி மற்றும் ஒயர்களை திருடிய 8 பேர் பிடிபட்டனர். ஆயிரக்கணக்கான வேலை வாய்ப்புகளை உருவாக்குவதாக கூறி ஆட்சிக்கு வந்து ஏமாற்றி வரும் ஸ்டாலினால் படித்து பட்டம் பெற்று பணிக்கு செல்ல வேண்டிய இளைஞர்கள் உழைக்க வழியின்றி கொள்ளையர்களாக மாறிய அவலம். திருவள்ளூர் அருகே புறவழிச்சாலை அமைப்பதற்கான அடிக்கல் நாட்டு விழா மற்றும் மேம்பால திறப்பு விழாவில் திமுக அமைச்சர்களின் அதிகார மோதலாலும் வாகன ஓட்டியை ஏவா வேலு, இரியா என ஒருமையில் திட்டியதாலும் பொதுமக்கள் அதிருப்தி. ஆணவ போக்கில் மக்களை அவமதிக்கும் திமுக அமைச்சர்களுக்கும் திமுகவிற்கும் வரும் தேர்தலில் தக்க பாடம் புகட்டி தோற்கடிப்போம் என பொதுமக்கள் கொந்தளிப்பு. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூரில் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிப்படி பணி மேம்பாடு ஊதியத்தை நிலுவைத் தொகையுடன் வழங்க கோரி அரசு உதவி பெறும் தனியார் கல்லூரி ஆசிரியர்கள் போராட்டம். கடந்த 5 ஆண்டுகளில் 42 முறை போராட்டம் நடத்தியும் ஸ்டாலின் அரசு தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாமல் வஞ்சித்து வருவதாக ஆசிரியர்கள் குற்றச்சாட்டு. பணி நிரந்தரம் என்ற தேர்தல் வாக்குறுதியை நிறைவேற்றாத திமுக அரசை கண்டித்து சென்னை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகே 5வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட பல்நோக்கு மருத்துவமனை பணியாளர் சங்கத்தினர் அராஜகமாக கைது. போலியான தேர்தல் வாக்குறுதிகளை அளித்து மக்களை ஏமாற்றி 5 ஆண்டுகளாக நிறைவேற்றாத ஸ்டாலினுக்கு தேர்தலில் தக்க பாடம் புகட்டப்படும் என பணியாளர்கள் திட்டவட்டம். நாங்கள் எவ்வளோ வேலை செய்கிறோம், எவ்வளோ உழைக்கிறோம், நாங்கள் என்ன வேலை செய்கிறோன்ட்டு நம்ம டிபிஎஸ்சிக்கே தெரியும், எல்லா நம்ம எங்கள் துறைகளுக்கு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் எங்கள் மேலே கருணை காட்டல. எங்களுக்கு பணி நிரந்தரம் வேண்டும். எங்களை பணி நிரந்தரம் பண்ணணும் அப்படின்றது மட்டும்தான் எங்களோட ஒரு ஒற்றை கோரிக்கை. இது நாங்கள் புதுசாக கேட்கல, அரசாணையிலையும் இருக்குது, தேர்தல் அறிக்கையிலையும் அறிவிக்கப்பட்ட விஷயம்தான். பணியில் இருக்கும்போது இறந்தாலும் அவங்களுக்கு எதுவுமே இல்லை. இதனால் ஒரு ஒற்றை கோரிக்கை அப்படின்றது எங்களோட காலமுறை ஊதியம் கோரிக்கை மட்டும்தான். அதனால் அந்த கோரிக்கை வென்றடையும் முறை எங்களோட கூட்டமைப்பு சார்பாக இந்த அமைதி வழி அறவழி போராட்டன்றது தொடரும் அப்படின்றத நாங்கள் தெரிவிச்சுக்கிறோம். திருவண்ணாமலை மாவட்டம் அக்ராபாளையத்தில் நடைபெற்ற நலம் காக்கும் முதல்வர் மருத்துவ முகாமில் பல மணி நேரம் நீண்ட வரிசையில் பெண்களை நிற்க வைத்துவிட்டு பின்னர் சர்வர் சரியில்லை என கூறிய திமுகவினரிடம் பெண்கள் கடும் வாக்குவாதம். திறனில்லாத முதல்வரின் திராணியில்லாத நிர்வாகத்தினால் தினம் தினம் பெரும் சிரமத்திற்கு உள்ளாகி வருவதாக பெண்கள் குற்றச்சாட்டு. ஆயிரக்கணக்கான ஆசிரியர்கள் பணியிடங்கள் காலியாக உள்ள நிலையில் காலி பணியிடங்களின் விவரத்தை குறிப்பிடாமல் தேர்வு அட்டவணையை வெளியிட்ட ஆசிரியர் தேர்வு வாரியம். தேர்தல் நடைபெறவுள்ள நிலையில் கண் துடைப்பு நடவடிக்கையாக ஸ்டாலின் அரசு வெறும் தேர்வு அட்டவணையை மட்டும் வெளியிடச் செய்ததால் பட்டதாரிகள் அதிர்ச்சி. சென்னை நுங்கம்பாக்கத்தில் 4வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட மாற்றுத்திறன் மாணவர்களுக்கான சிறப்பு பயிற்றுனர் சங்கத்தினர் கைது. வாக்குறுதியை நிறைவேற்ற வலியுறுத்தி கடந்த 4 ஆண்டுகளாக பல்வேறு கட்ட போராட்டங்களை நடத்தியும் திமுக அரசு கண்டுகொள்ளாமல் கைது செய்யும் நோக்கத்திலேயே செயல்படுவதாக குற்றச்சாட்டு. ஆட்சியின் இறுதிக்கட்டத்தில் தேர்தலை கருத்தில் கொண்டு வீட்டுக்கு ஒரு சோலார் என்ற புதிய விளம்பர பிரச்சாரத்தை தொடங்கியுள்ள திமுக அரசு
சென்னையில் போதிய சூரிய மின்திறனை பெறும் வாய்ப்பிருந்தும் திட்டமிடலற்ற திமுக ஆட்சியின் அலட்சியத்தால் முறையாக அமல்படுத்தப்படாத சோலார் மின் திட்டம். திருவண்ணாமலை மாவட்டம் பெரும்பாக்கம் பகுதியில் 54 சவரன் தங்க நகை திருடு போய் 2 ஆண்டுகள் ஆகியும் குற்றவாளிகளை கண்டுபிடிக்காத காவல்துறை. திறனற்ற திமுக அரசின் காவல்துறை திருட்டு சம்பவமே நடக்கவில்லை என தங்களை மிரட்டுவதாக பாதிக்கப்பட்ட நபர் மாவட்ட எஸ்பி அலுவலகத்தில் புகார். எங்கள் வீட்டில் நகை திருடு போயிடுச்சு. 2 வருஷம் ஆகுதுங்க சார். திருடு போய் போலீஸ் ஸ்டேஷனில் கம்ப்ளைண்ட் கொடுத்து இன்ன வரைக்கும் 2 வருஷமாக எந்த ஒரு ஆக்ஷனும் எடுக்கல சார். நாங்கள் ரொம்ப மன உளைச்சலில் இருக்கிறோம் சார். இப்போ விற்கிற விலைக்கு எங்களது 54 பவுன் திருடு போயிடுச்சுங்க சார். இது வரைக்கும் எந்த நடவடிக்கையும் எடுக்கலைங்க சார். ஸ்டாலின் மாடல் ஆட்சியில் கந்துவட்டி கொடுமைக்கு கடுமையான சிறை தண்டனை என சட்டங்கள் இயற்றி காகிதத்தில் தூசி படிந்ததன் விளைவாக சென்னை நுங்கம்பாக்கத்தில் கந்துவட்டி வசூலிக்க ரவுடிகள் வெறியாட்டம். கடன் வாங்கியவரின் அலுவலகத்தை ரவுடிகள் உடைத்து பொருட்களை நாசம் செய்து கொலைவெறியுடன் தாக்குதல் நடத்தியது சட்டத்தின் பயம் இல்லாத நிலை ஆட்சியின் தோல்வியை அம்பலப்படுத்தியுள்ளது. சென்னை ராயபுரத்தில் அமைக்கப்பட்டுள்ள பிராட்வே தற்காலிக பேருந்து நிலையம் பயணிகள் இல்லாததால் வெறிச்சோடியது. வணிக நிறுவனங்கள் அதிகமுள்ள பிராட்வே பகுதியில் இருந்து ராயபுரத்திற்கு பேருந்து நிலையத்தை இடமாற்றம் செய்ததற்கு பொதுமக்களிடையே போதிய வரவேற்பு இல்லாததால் பெரும்பாலான பேருந்துகள் பயணிகள் இல்லாமல் காலியாக செல்லும் அவலம். சென்னை திருமங்கலத்தில் ஸ்டாலின் அரசை கண்டித்து போராட்டத்தில் ஈடுபட்ட இடைநிலை ஆசிரியர்களை கைது செய்து மனிதாபிமானம் இன்றி நடத்தும் ஸ்டாலின் அரசின் காவல்துறை. கைது செய்தவர்களை திருமண மண்டபங்களில் அடைக்காமல் பேருந்திலேயே வைத்து இயற்கை உபாதைகளை கழிக்க விடாமல் நூதன முறையில் சித்திரவதை செய்யும் கொடுங்கோல் அரசு. எல்லை தாண்டி மீன்பிடித்த வழக்கில் கைது செய்யப்பட்டு இலங்கை சிறையில் உள்ள தமிழக மீனவர்கள் 10 பேரை விடுதலை செய்ய வலியுறுத்தி அவர்களது குடும்பத்தினர் பாம்பனில் சாலை மறியல் போராட்டம். கடந்த 5 மாதங்களுக்கு மேலாக சிறையில் இருப்பதால் மீனவர்களின் உடல்நிலை பாதிக்கப்பட்டிருப்பதாகவும் அவர்களை மீட்க தமிழக அரசு எந்த முயற்சியையும் எடுக்கவில்லை எனவும் போராட்டத்தில் ஈடுபட்டவர்கள் குற்றச்சாட்டு. கோவையில் கல்லூரி மாணவ மாணவிகள் மது போதையில் அதிவேகமாக காரை ஓட்டிச் சென்று விபத்து ஏற்படுத்திவிட்டு நிற்காமல் சென்ற நிலையில் பொதுமக்கள் நீண்ட தூரம் விரட்டிச் சென்று மடக்கி பிடித்தனர். பிடிபட்ட மாணவ மாணவிகள் 4 பேர் மீதும் வழக்கு பதிவு செய்து நடவடிக்கை எடுக்காமல் காவல்துறையினர் விடுவித்ததாகவும் ஸ்டாலின் ஆட்சியில் மது போதையில் இளைஞர்கள் வாழ்க்கை தொடர்ந்து சீரழிந்து வருவதாகவும் பொதுமக்கள் குற்றச்சாட்டு. திமுக ஆட்சியில் சட்டம் ஒழுங்கு முற்றிலும் சீர்கெட்டுள்ளதற்கு மேலும் ஒரு கொடுமையான எடுத்துக்காட்டாக சென்னை மாதவரம் சிவசக்தி நகர் பகுதியில் 43 வயதான நபர் வழக்கறிஞர் மற்றும் நீதிபதி என போலியாக நடித்து அப்பாவி மக்களை ஏமாற்றியது அம்பலம். இத்தகைய மோசடிகள் தலைவிரித்தாடும் நிலை திமுக அரசின் பாதுகாப்பு இன்மையையும் காவல்துறை தோல்வியையும் நிரூபிப்பதாக கூறும் மக்கள் தங்களுக்கு பாதுகாப்பு எங்கே என கேள்வி. நாமக்கல் மாவட்டம் காலப்ப நாயக்கன்பட்டியில் ஆதி திராவிடர் மற்றும் அருந்ததர்களுக்கு வழங்கப்பட்ட நிலத்தை போலி பட்டா மூலம் அபகரித்ததாக தீயசக்தி திமுக பேரூராட்சி தலைவி பாப்பு மீது குற்றச்சாட்டு. 4 ஆண்டுகளாக 50க்கும் மேற்பட்ட பெண்கள் நிலத்தை மீட்க போராடும் நிலையில் தாங்கள் எப்போதும் அடித்தட்டு மக்களுக்கு எதிரானவர்கள் என பறைசாற்றும் ஸ்டாலின் மாடல் அரசு. ஒரே வார்த்தையில நீங்க கவர்மெண்டே எங்களுது தான், நீங்க எங்க வேணாலும் போய் சுத்தி வந்தாலும் எங்க காலடியில தான் வந்து உழுவணும், மீறி கேட்டா எங்க காலடியில வந்து உழுவுங்க, மன்னிப்பு கேளுங்க அப்படிங்கிறாங்க. மன்னிப்பு தான் தீர்வாங்க சார். நாங்க போட்டு போட்டுட்டு டிஎம்கே கட்சிங்க சார். பேரூராட்சி தலைவர் 4வது வார்டு கவுன்சிலர் 2 பேருமே அந்த அம்மா தான். அந்த அம்மா பேர் பி பாப்பு, மகன் குருசாமி, மருமக அருணாதேவி. இவங்க பண்ற அராஜகம் கொஞ்சம் நஞ்சம் இல்லைங்க சார். அந்த கரூர் மாவட்டம் குளித்தலை பகுதியில் டாஸ்மாக் காலி மதுபாட்டில்களை திருப்பிக் கொடுக்காமல் பொது இடங்களிலும் கால்வாய்களிலும் வீசி செல்லும் அவலம். தமிழகத்தில் காலி மதுபாட்டில்கள் திரும்பப் பெறும் நடைமுறை முழுமையாக நடைபெற்று வருவதாக ஸ்டாலின் அரசு போய் விளம்பரம் செய்து வருவது இதன் மூலம் அம்பலமாகியுள்ளதாக மக்கள் விமர்சனம். சிறப்பு ஆசிரியர்களுக்கான டிஆர்பி தேர்வு என்பது ஆண்டுதோறும் வரக்கூடிய அறிவிப்பு அல்ல எனவும் திமுகவின் அறிவிப்பு கண்துடைப்பானது எனவும் பகுதி நேர ஆசிரியர்கள் குமுறல்.
கடந்த ஆட்சி காலத்தில் 5 ஆண்டுகளில் 20 முறை டிஎன்பிஎஸ்சி தேர்வு நடந்ததாகவும், ஆனால் திமுக அரசின் 5 ஆண்டுகளில் 2 அல்லது 3 முறை மட்டுமே தேர்வு வைத்துள்ளது எனவும் குற்றச்சாட்டு. எக்ஸாம் என்னைக்கு வைப்பீங்க? 10 வருஷம் 12 வருஷம் கழிச்சா? அன்றைக்கி வீட்டில் இருப்பானவே 15 வருஷம் ஏற்கனவே வேலை பார்த்துட்டான். 35 வயசு வேலைக்கு வந்தவன் 15 வருஷம் வேலை பார்த்துட்டான். இன்னும் 10 வருஷம் ரிட்டையர் ஆகி வீட்டுக்கு போயிடுவான். இது எந்த அறிவிப்பு? எதுக்கு யாருக்கு பயன்பட போகிறது? சல்லி பைசா கூட இந்த பதிவு படம் நீங்கள் அறிவிப்பு பயன்படாது சார். முதலமைச்சர் சார் அவர்களே, காலுக்கு பொற்பாதம் அடைந்து கேட்டுக் கொடுக்குறேன். எந்த அறிவிப்பு நான் அறிவிக்கவில்லை என்று வாபஸ் வாங்கி போய்க்கிங்க. சும்மா கண்துறை பார்க்க தேர்தலுக்கு 19 150 நீங்கள் நிறைவேற்றப்பட. கடைசி சட்டமன்ற கூட்டத்தொடரிலாவது முக்கிய அறிவிப்பு வரும் என காத்திருந்த பகுதி நேர ஆசிரியர்களுக்கு ஏமாற்றம் மட்டுமே மிஞ்சிய நிலை. கோரிக்கைகள் குறித்த அறிவிப்புகள் எதையும் ஸ்டாலின் அரசு வெளியிடாததால் சென்னை நுங்கம்பாக்கம் பள்ளி கல்வித்துறை அலுவலகம் முன்பாக குவிந்திருந்த ஆசிரியர்கள் வேதனை. தமிழகத்தில் 30 நாட்களாக தொடரும் ஆசிரியர்கள் போராட்டத்தால் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு மாணவர்களின் தேர்வுக்கான தயாரிப்பில் கடும் பாதிப்பு. தேர்தல் வாக்குறுதி 311 நிறைவேற்றாமல் வேடிக்கை பார்க்கும் திமுக அரசால் மாணவ சமுதாயத்தின் எதிர்காலம் அழிவதால் தீர்வு காண வேண்டுமென பெற்றோர் வேதனை. கடலூர் மாவட்டம் வேப்பூர் அருகே நிராமணி கிராமத்தில் மகளிர் சுய உதவி குழு வங்கிக் கடனை மோசடி செய்து ஏமாற்றியவர்கள் மீது நடவடிக்கை எடுக்க வலியுறுத்தி ஏராளமான பெண்கள் ஆர்ப்பாட்டம். திறனற்ற திமுக ஆட்சியில் மகளிர் சுய உதவி குழுக்களை கண்காணிக்க வேண்டிய ஊராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்தின் அலட்சியத்தால் இதுபோன்ற சம்பவங்கள் அரங்கேறுவதாக மக்கள் வேதனை. பணி நிரந்தரம் செய்யக்கோரி தேர்தல் வாக்குறுதி எண் 181 அமல்படுத்த வலியுறுத்தி சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளி கல்வித்துறை இயக்குநர் அலுவலகம் அருகே 17வது நாளாக போராட்டத்தில் ஈடுபட்ட பகுதி நேர ஆசிரியர்கள் கைது. வாக்குறுதியை நிறைவேற்றாமல் அராஜகம் காட்டும் ஸ்டாலின் அரசுக்கு வரும் தேர்தலில் கடுமையான தோல்வி நிச்சயம் என ஆசிரியர்கள் ஆவேசம். ராமநாதபுரம் பாரனூரில் இரட்டை குவளை கொடுமை மீண்டும் தலைதூக்கி தீண்டாமை கொடுமை தொடர்வதாக புகார். திராவிட மாடல் ஆட்சியில் தீண்டாமை எதிர்ப்பு சட்டங்கள் காற்றில் பறக்கும் நிலையில் ஒடுக்கப்பட்ட மக்களுக்கு எதிரான இழிவான பாகுபாடு திமுகவின் சமூக நீதி முகமூடியை கிழிக்கிறது என பொதுமக்கள் சாடல். திருச்சியில் விடியாத அமைச்சர் தொகுதியில் ஜல்லிக்கட்டு போட்டி நடத்த தீயசக்தி அரசு முட்டுக்கட்டை போடுவதாக தமிழர் வீர விளையாட்டு மீட்புக் கழகம் பகிரங்க புகார். ஜல்லிக்கட்டு காளை வளர்ப்போருக்கு மாதம் 1000 ரூபாய் வழங்கப்படும் என தேர்தலில் அளித்த வாக்குறுதியையே நிறைவேற்றாமல் இப்போது புது அறிவிப்பு வெளியிட்டு திமுக அரசு ஏமாற்ற முயல்வதாகவும் சாடல். இந்த 1000 ரூபாய் கொடுக்கணுன்ற பெரிய விஷயம் நாங்க கேட்கல, நீங்க தான் தேர்தல் வாக்குறுதியில கொடுத்துருக்கீங்க. இந்த தேர்தல் வாக்குறுதியில ஜல்லிக்கட்டு காளைகள் வளர்ப்பவர்களுக்கு 1000 ரூபாய் நீங்க கொடுக்குறோன்னு சொன்னதன் அடிப்படையில தான் கிட்டத்தட்ட மதுரை, சிவகங்கை, காரைக்குடி, திருச்சி, புதுக்கோட்டை இந்த பக்கத்தில் இருக்க மாடு வளர்ப்புகள் எல்லாரும் உங்களுக்கு போன தடவை 2021 வாக்களிச்சாங்க. நீங்க அதை நல்லா கவனிச்சிருப்பீங்க. எல்லா இடத்துலையுமே அது ஒரு பெரிய வரவேற்பா இருந்துச்சு. ஆனா நீங்க செயல்படுத்தல. ஒவ்வொரு வருஷமும் நாங்க அதை கேட்டுக்கிட்டு தான் இருக்கிறோம். ஏன் எங்களுக்கு வரலன்றோம், வந்துருவாங்க, அதை பத்தி யாருமே பேசல. கடலூர் மாவட்டம் விருத்தாச்சலத்தில் தனியார் பள்ளி வாகனம் சரக்கு வாகனத்துடன் மோதிய விபத்தில் அதிர்ஷ்டவசமாக லேசான காயங்களுடன் உயிர் தப்பிய மாணவர்கள். தனியார் பள்ளி வாகனங்களில் வேக கட்டுப்பாட்டு கருவி உள்ளதா என்பதை பரிசோதிப்பதற்கும் தரமான சாலைகள் அமைப்பதற்கும் திறனில்லாத திமுக அரசு விரைவில் வீட்டிற்கு அனுப்பப்படும் என மக்கள் ஆவேசம். பெண் ஊழியர்களின் 3வது பிரசவத்திற்கும் சம்பளத்துடன் கூடிய போர்க்கால விடுப்பு வழங்க வேண்டும். தமிழக அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் மீண்டும் உத்தரவு. ராமநாதபுரம் அருகே நகராட்சி குப்பை கிடங்கில் தரம் பிரிக்கப்படாமல் கொட்டப்படும் குப்பைகள் தொடர்ந்து தீ வைத்து எரிக்கப்படுவதால் கரும்புகை சூழ்ந்து பொதுமக்கள் கடும் அவதி. விடியாத விளம்பர மாடல் அரசு அடிப்படை பிரச்சனையில் கூட கண்மூடி மௌனம் காத்து வருவது ஏன் என பொதுமக்கள் கேள்வி. ஒரே ஆண்டில் 5 முறை போக்குவரத்து விதிகளை மீறும் ஓட்டுநர்களின் உரிமம் ரத்து செய்யப்படும் என மத்திய அரசு கடும் எச்சரிக்கை. சாலை விபத்துக்களை தடுக்கவும் உயிரிழப்புகளை குறைக்கவும் வேக கட்டுப்பாடு, போதையில் வாகனம் ஓட்டுவது உள்ளிட்ட குற்றங்களுக்கு தண்டனையை அதிகரிப்பதுடன் விதிமீறல் வாகனங்கள் பறிமுதல் செய்யப்படும் என எச்சரிக்கை.
கடலூர் மாவட்ட அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையை சிறப்பு பன்னோக்கு மருத்துவமனையாக தரம் உயர்த்த வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி குடியிருப்போர் நலச்சங்கங்களின் கூட்டமைப்பினர் கண்டன ஆர்ப்பாட்டம். அரசு மருத்துவமனையை சுற்றியுள்ள பல்வேறு சுகாதார சீர்கேடுகளை சரி செய்து உரிய அத்தியாவசிய தேவைகளை மேம்படுத்த வேண்டும் என்றும் விளம்பர மாடல் திமுக அரசுக்கு கோரிக்கை. சென்னை மூலக்கடை மேம்பாலத்தில் இருசக்கர வாகனத்தில் சென்ற பிரகாஷ் ஜெயின் என்ற முதியவர் மாஞ்சா நூல் தாக்கி காயம். தடையை மீறி மாஞ்சா நூல் பயன்பாடு தொடர்வதும் காவல்துறையின் மெத்தன போக்கும் பொதுமக்கள் உயிருக்கு நேரடி அச்சுறுத்தலாக மாறியுள்ளதாக பொதுமக்கள் கடும் கண்டனம். பச்சையப்பன் அறக்கட்டளை வழக்கில் டிஜிபி மற்றும் சென்னை காவல் ஆணையருக்கு நீதிமன்ற அவமதிப்பு நோட்டீஸ். அறக்கட்டளை விரிவாக்கத்தில் நீதிமன்றத்தால் நியமிக்கப்பட்ட முன்னாள் நீதிபதிக்கு முறையான பாதுகாப்பு வழங்காதது தலையீடுகளை தடுக்க தவறியதற்கு உயர்நீதிமன்றம் கண்டனம் தெரிவித்துள்ள நிலையில் காவல்துறையின் செயலற்ற தன்மை மீண்டும் அம்பலம். காஞ்சி காமகோடி பீடத்துக்கு சொந்தமான 3 பெண் யானைகளை ஒப்படைப்பதில் ஏற்பட்ட அப்பட்டமான தாமதத்தை சுட்டிக்காட்டி வனத்துறையின் மேல்முறையீட்டை தள்ளுபடி செய்து உடனடி ஒப்படைப்புக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. அரசின் காரணங்களை ஏற்க மறுத்த நீதிமன்றம் இத்தகைய அலட்சியம் விலங்குகளுக்கு துன்பம் ஏற்படுத்தும் என கடுமையாக எச்சரித்தது. அமேசான் நிறுவனம் அடுத்த வாரம் 14,000 முதல் 16,000 ஊழியர்களை பணி நீக்கம் செய்ய திட்டமிட்டுள்ளதால் ஊழியர்கள் அதிர்ச்சி. பல்வேறு காரணங்களுக்காக அந்நிறுவனத்தில் கடந்த ஆண்டு மட்டும் 14,000 பேர் பணி நீக்கம் செய்யப்பட்ட நிலையில் AI தொழில்நுட்பத்தின் ஆதிக்கமே காரணம் என எழும் விமர்சனங்கள். குடியரசு தின அணிவகுப்பில் ரஃபேல் போர் விமானங்கள் S-400 வான் பாதுகாப்பு அமைப்பும் முதன்முறையாக இடம்பெறுகின்றன. ஆபரேஷன் சிந்தூர் வெற்றியை பிரதிபலிக்கும் வகையிலும் இந்தியாவின் கூட்டுப்போர் திறனை வெளிப்படுத்தும் வகையிலும் இடம்பெறும் போர் விமானங்கள் நாட்டு பெருமையை உயர்த்துவதாக மக்கள் மெய்சிலிர்ப்ப. தூத்துக்குடி மாவட்டம் திருச்செந்தூர் முருகன் கோயிலில் தை மாத பௌர்ணமி சஷ்டி தினத்தை ஒட்டி திரளான பக்தர்கள் சுவாமி தரிசனம். பக்தர்கள் வருகையால் விழாக்கோலம் போல காட்சியளித்த திருச்செந்தூர் முருகன் கோயில். நாடு முழுவதும் கடந்த டிசம்பர் மாதம் நடத்திய பரிசோதனையில் 167 மருந்துகள் தரமற்றவை என கண்டறியப்பட்டதாக மத்திய சுகாதார அமைச்சகம் தகவல். மத்திய ஆய்வுக் கூடங்களில் 74 மருந்துகளும் மாநில மருந்து பரிசோதனை கூடங்களில் 93 மருந்துகளும் உரிய தரத்தில் இல்லை என ஆய்வில் தெரிய வந்துள்ளதாக அறிவிப்பு. பாகிஸ்தானுக்கு எதிராக நடத்தப்பட்ட ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையின் நினைவாக குடியரசு தின அணிவகுப்பின் போது சிந்தூர் எனும் குறியீட்டுடன் நடத்தப்பட உள்ள விமானப்படை கண்காட்சி. ரஃபேல் விமானங்கள், MiG-29 விமானங்கள், சுகோய் 30 MKI விமானங்கள் உள்ளிட்ட வகை விமானங்கள் அணிவகுப்பில் பங்கேற்கும் என்றும் தகவல். அமெரிக்க டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு தொடர்ந்து வீழ்ச்சியை கண்டு வரும் நிலையில் 91 ரூபாய் 88 காசுகளாக சரிவு. இறக்குமதி செலவு உயர்வு, வெளிநாட்டு முதலீட்டு வெளியேற்றம், கச்சா எண்ணெய் விலை உயர்வு ஆகிய காரணங்களால் தொடர்ந்து சரியும் இந்திய ரூபாயின் மதிப்பு.